Hello everyone, I'm GOPU. Learn AutoCAD சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம மிரர் அண்ட் ஸ்ட்ரெச் கமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். CAD ஃபைல ஓபன் பண்ணிக்கலாம். நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. வீடியோ கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணனும் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணனும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம CAD ஃபைல் ஓபன் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மிரர் கமெண்ட் பார்க்க போறோம். ஸோ மிரர் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸோ அதே மாதிரி காப்பி பண்றது தான் பார்த்தீங்கன்னா மிரர் கமெண்ட். ஸோ வீட்டில் ஒரு நார்மலாக ஒரு கிளாஸ் இருக்குது, இல்லை நம்மளே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு மிரர் இருக்குது. மிரருக்கு முன்னாடி இப்போ என்னென்ன ஆகும்னா ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா மிரரில் இன்னொரு ஆப்ஜெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ இதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா மிரர்லையும் நம்ம பார்க்க போகிறோம். இது எனக்கு இந்த ஆப்ஜெக்டை எனக்கு மிரர் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு மிரர் கமாண்ட் கொடுக்கணும். மிரர் கமாண்ட் கொடுத்து என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹோல் ஆப்ஜெக்ட்டை நான் மிரர் பண்ண போகிறேன். ஸோ நான் ஹோலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மிரர் பாயிண்ட்ல ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கேட்கும். நீங்கள் மிரர் பாயிண்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கொடுக்கணும். ஸோ நான் வந்து வெர்டிக்கலாக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கொடுக்குறேன். ஸோ நான் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு லெஃப்ட் சைடு இருக்க ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துடுச்சு. இதான் பார்த்தீங்கன்னா மிரர். ஸோ நான் 2 பாயிண்ட்டை நான் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டேன், செகண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிரர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்கும்னா நம்மளோட சோர்ஸ் ஆப்ஜெக்டை எரேஸ் பண்ணணுமா இல்லை வேணுமான்னு கேட்கும். என்ன கேட்குதுன்னா எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் கேட்குது. ஸோ எஸ்ன்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து இந்த செலக்ட் ஆகிருக்க இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது டெலிட் ஆகிட்டு ஸோ இங்கே மிரர் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கும். இதே நான் நோன் கொடுத்தேன்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ நான் நோன் கொடுக்கணும்னா என்னன்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா நோ. இப்போ பாருங்கள் எனக்கு வந்து மிரர் பண்ணது வந்துடுச்சு. இல்லை எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பண்ணணுமா, இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு லைன் மட்டும் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மிரர் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுற போகிறேன்னா மறுபடியும் மிரர் கமெண்ட் கொடுக்க போகிறேன். மிரர் கமெண்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐன்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரி கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு எதை மட்டும் செலக்ட் பண்ணுமோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த செலக்ட் பண்ணியிருக்க இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் மிரர் ஆக போகுது. கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் இந்த பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டில் கிளிக் பண்ணி அதிலே வந்து மிரர் கொடுக்குறேன். மிரர் கொடுத்துட்டு நான் நோன் கொடுத்து டைப் பண்ணிடுறேன். பாருங்கள் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் எப்படி இருந்துச்சோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வந்து மிரர் ஆகிடுச்சு. இதான் பார்த்தீங்கன்னா மிரர் கமெண்ட். ஸோ நம்ம வந்து மிரர் கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதே லைன் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க லைனை வந்து எனக்கு பாட்டமுக்கு வரணும்னா மிரர் கமெண்ட் மறுபடியும் நான் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் நான் மிரர் கொடுக்கலாம். எம்ஐன்னு கொடுக்குறேன். கொடுத்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி சொல்லி கேட்கும். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் லைன் கேட்கும். நான் எக்ஸாக்டாக இந்த லைனோட சென்டர் பாயிண்ட்டில் நான் கொடுக்குறேன். சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணி மறுபடியும் நான் நோன் கொடுத்து என்ட்ரி பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு வந்து இதே லைன் டாப்பில் இருந்த அதே லைன் பார்த்தீங்கன்னா பாட்டமில் மிரர் ஆகிடுச்சு. இல்லை இந்த மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆப்ஜெக்டை இந்த லைனோட எண்ட் பாயிண்ட்ல வந்து வச்சு மிரர் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எஸ்ன்னு கொடுக்காம ஒரிஜினல் ஆப்ஜெக்டை எரேஸ் பண்ண போகிறேன். மறுபடியும் மிரர் கமெண்ட் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி சொல்லி கேட்கும். செலக்ட் பண்ணுறேன். மறுபடியும் என்டர் கொடுத்தேன். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் லைன் கேட்குது. நான் ரெஃபரன்ஸ் லைன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன். கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வாட்டி லோன் கொடுத்து நம்ம என்ன பண்ணோம் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டை வச்சுக்கிட்டோம். இந்த வாட்டி நான் எஸ்ன்னு கொடுத்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் டெலிட் பண்ண போகிறேன். நான் எஸ்ஸுக்கு ஒய்ன்னு கொடுத்து நான் வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோன்னே பாருங்கள் எனக்கு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் டெலிட் ஆகிடுச்சு. மிரர் பண்ணது மட்டும் எக்ஸாக்டாக வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த ஒரு லைனுக்கு லெஃப்ட் சைடில் எப்படி இருந்துச்சோ அதே தான் பார்த்தீங்கன்னா லைனுக்கு ரைட் சைடில் மிரர் ஆகும். இதே நம்ம வந்து மிரர் இல்லாமல் எப்படி ரெஃபரன்ஸ் இதில் இது வந்து காப்பி பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை வந்து நான் காப்பி பண்ணி ஒரு இடத்த பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் பண்ணதை மறுபடியும் நான் ரொட்டேட் பண்ணணும். நம்ம அப்படியும் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா இதுக்கும் பண்ண முடியாது. ஸோ மிரர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி ரொட்டேட் பண்ணுறதுல உங்களால் பண்ண முடியாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மிரர் கமெண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெச் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு லப்பர் பேண்ட் இருக்குது, அதை பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும், அதோட ஷேப் மாறாமல் ஸ்ட்ரெச் ஆகுது பார்த்தீங்களா, அதான் வந்து ஸ்ட்ரெச். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் ஸ்ட்ரெச் பண்ண போகிறேன். அப்படின்னா ஸ்ட்ரெச்சோட ஸ்ட்ரெச்சோட கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெச்னு டைப் பண்ணி என்ட்ரி கொடுக்கணும். என்ட்ரி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி சொல்லி கேட்கும் எதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்களோ. ஸோ நான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணியிருக்க பார்ட்டை மட்டும் நான் ஸ்ட்ரெச் பண்ண போகிறேன்னா அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருத்தர் என்டர் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கேட்கும் உங்களோட ஸ்ட்ரெச்சோட பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டாக இந்த பாயிண்ட்டை பிடிச்சி இதுலேருந்து எனக்கு வந்து ஒரு 50 mm நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னா 50 mm கொடுத்து என்டர் பண்ண பாருங்க. ஸோ நான் செலக்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து 50 mm எனக்கு ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு.
இல்லை எனக்கு இந்த இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப் எனக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் 25 எம்எம்னா மறுபடியும் ஸ்ட்ரெச் கமெண்ட் கொடுக்கணும். ஸ்ட்ரெச் கமெண்டோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணி மறுபடியும் என்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், மறுபடியும் ஒருத்தர் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாயிண்ட் கேட்கும். ஸோ உங்கள் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அதுலேருந்து ஒரு 25 கொடுத்து டைப் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா 25 இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகிடும். இல்லை எனக்கு இந்த 2 பாயிண்ட்டு வந்து எனக்கு இந்த போர்ஷனை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும்னாலும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்ட்ரெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து இந்த செமி சர்க்கிளுக்கு வந்து அதோட பாயிண்ட் மாறுது. ஸோ அதோட எண்ட் பாயிண்ட் மாறும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஷேப் மாற தான் செய்யும். இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் கமாண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரெச் கமாண்ட் ஒரு லைனுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு லைனுக்கு தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். மறுபடியும் நீங்கள் ஸ்ட்ரெச் கொடுக்கணும். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் என்டர் கொடுத்துட்டு நீங்கள் பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகணும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் ஒரு 100 mm கொடுத்து நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு 100 mm ஸ்ட்ரெச் ஆகிடும். இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் கமாண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கமெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பை கைஸ்.